வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. இதை ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க, பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலகிராமில் ஜாயின் ஆகிடும். டெலகிராமில் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்படி ரன்னிங் கொடுத்துட்ருக்கேன். வாட்ச் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக கூட இருக்கும். அடுத்தது புதியவர்களாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்க. இதில் இருக்கிற வீடியோஸ் பாருங்க ஒவ்வொன்றா. இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் என்னங்கிறத முழுமையாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் அடுத்ததாக வந்து ஒவ்வொரு வீடியோவை வந்து கொடுக்கும்போது அப்டேட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ட்ரேடு எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறது எல்லாமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது புரியும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு ஒரு நல்ல டவுன்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ஒரு செல் ட்ரெண்டுலேருந்து கண்டினியூவாக வந்துட்டு இருந்த செல் ட்ரெண்ட்லேருந்து இப்போ பை ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. 5 மினிட்ஸில் 1 ஹவரில் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணும்போது பை ட்ரெண்ட்ஸ்க்கு மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பிரேக் பண்ணிட்டான். இப்போ அதாவது கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு இங்கே ஒரு ஜர்க்காய் கீழே வந்திருக்கா. இந்த இடத்த நம்ம வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இதுவரை கண்டினியூவாக கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு இங்கே வந்து பைக்கு போயிருக்கு. அது அப்போ வந்து இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன கிடைச்சிருக்குது, எப்படி கிடைச்சிருக்குது, 5 மினிட்ஸில் என்னென்ன சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நான் டெலிகிராமில் மார்னிங் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகாமல் இந்த 2 பிளேஸு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆனது இங்கே இங்கே ஓப்பன் ஆகி சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நின்றுருக்கு மார்க்கெட்டு. இனி வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்மளுக்கு தேவையில்லை. மேலே ஒரு சப்போர்ட் நம்ம ட்ராக் பண்ணணும். மேலே ஒரு சப்போர்ட் ட்ராக் பண்ணணும். பண்ணிட்டோம்னா இது நாளைக்கு உண்டான ட்ரேடுக்காக. அப்போ ஒன்று இது சப்போர்ட்டு, இது ரன்னிங் இருக்கிற பிளேஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு அப்படி வரைஞ்சிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அதை நாளைக்கு ட்ரேடுக்கு பார்த்துப்போம். இப்போ இன்றைக்கி 5 நிமிஷத்தில் பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இது ஆல்ரெடி காலையில் போட்டு வச்சிருந்த லெவல் தான். காலையில் நான் கொடுத்த லெவல் இப்படி தான் கொடுத்துருந்தேன். இங்கே மார்க்கெட் முடிஞ்சுட்டு இருந்தது. அப்போ இது ஒரு சப்போர்ட் பிளேஸாகவும் 1 ஹவரில் ரெசிஸ்டன்ஸு அண்டு இங்கே ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே ஓப்பன் ஆனோன்னு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டா. கீழே வந்து டைரெக்டாக வந்து சப்போர்ட்டுக்கு வந்தானா வரல. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே வந்துட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ் விட்டோன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போய் முடிஞ்சிருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இது இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னே ஒரே மூவ் தான். நல்ல பையர்ஸோட மூவ் ஃபோர்ஸு. இப்போ இது வந்து சப்போர்ட்டாக இது பிரேக் பண்ணி மேலே போகும்போது இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு இல்லைங்களா? ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணிக்கிறா, இடையில வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இதோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே மேலே போயிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வரல, போய் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு முடிச்சிருக்கான். இப்போ வந்து ஒரு அதாவது இது வரைக்கும் கண்டினியூவாக 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்டாக வந்துட்டு இருந்தது. அதாவது ஹையை உடைக்காமல் கீழேயே வந்துட்டு இருந்தவன் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணிக்கிறான். இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். புரிஞ்சுங்களா? அது இருங்க ஒரு மார்க் பண்ணி கூட காட்டுறேன். இந்த ஹை இல்லைங்களா, இந்த 2 ஹையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது பை ட்ரெண்டுக்கு வந்துட்டேன். இதை பிரேக் பண்ணால் பை ட்ரெண்டு தான். ஏன்னா இங்கே லோ இருக்குது, இந்த லோவையும் இங்கே உடச்சிட்டு இது வரைக்கும் வந்துட்டாங்க போது இதை பிரேக் பண்ணும்போது ட்ரெண்டு மாறிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான். அப்போ எகைன் என்ன பண்ணிக்கிறான், கீழே வந்தவன் எகைன் வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் இங்கேயே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அப்படியே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கான். அப்போது இங்கே ட்ரெண்டு கரெக்டாக வந்து பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இது எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து மெயினாக இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்தெந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து கிளிக் ஆகும். ட்ரேட் இப்படி தாங்க மாற்றி மாற்றி இப்படியே தான் சப்போர்ட்டுக்கு வர்றது ரெசிஸ்டன்ஸுக்கு வர்றது இதே தான் நடந்துகிட்டு இருக்கு.
அதை நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா இதில் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்காம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன ட்ரெண்டில் வந்துருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். இப்போ தான் ட்ரெண்டு ப்ராப்பராக ஒரு ட்ரெண்டு வந்திருக்கிறான், இங்கே வர இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா. அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒரு கன்சல்டேஷன் நடந்தது ஒன்றா இங்கே வந்திருந்தா மறுபடியும் நம்ம செல்லுக்கு போயிருக்கலாம், அல்லது இந்த இடமே கூட செல்லுக்கு போக வேண்டிய இடம் தான். ஏன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் மேலே வர முடியல, எகைன் கீழே வந்தவன் நல்லா மேலே வந்திருக்கான். இப்போ எங்கே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் அவன் மேலே வந்திருக்கான். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ எங்கே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம எடுத்து பழக்கணும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான என்ட்ரி தான் ரெண்டுமே. இது ஒரு நல்ல என்ட்ரி, பை என்ட்ரி. இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி. இந்த இடம் எப்படி பை என்ட்ரி போகலான்னு இங்கே நல்ல சப்போர்ட்டுக்கு வந்துட்டா. அப்போது நீ வந்து ரிவர்ஸ் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டி இங்கே எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. எப்படி நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு செக் பண்ணணும், செக் பண்ணி அதை பார்த்து எடுக்கணும். எடுத்தோம்னா இந்த இடத்துல நல்ல ஒரு என்ட்ரி தான் இது. இங்கேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கான், இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே வந்திருக்கான். இப்போ அழகாக பை ட்ரெண்ட் வந்துடுச்சு. இது பிரேக் பண்ணும்போது பை ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு. அடுத்து இப்போ பை ட்ரெண்டில் தான் நின்றுருக்கா மார்க்கெட் 5 மினிட்ஸில். இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற சான்சஸ். நல்ல வாய்ப்பு தான் இன்றைக்கி கொடுத்துருக்கிறது. இது இப்படி பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இது பயிற்சி பண்ணப்பட தான் நம்மளுக்கு ஐடியா வரும், அதை ஒன்று பார்த்துக்குங்க. இதே வந்து இன்னைக்கு ஸ்பாட்டில் பாருங்க, ஸ்பாட்லேயும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸ்பாட்டில் 1 ஹவரில் வாட்டோம்னா ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்கிறோம், அதை பார்த்துக்குங்க. ப்ராப்பராக அவ்வளோதான். சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா, மேலே போயிருக்கா. ஃப்யூச்சரில் நடந்து அப்படி தான் நடக்கும். இது சப்போர்ட்டுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டான ரேஞ்சுக்கு வந்து கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான். இதே வந்து இப்போது நம்ம நிஃப்டியில் அடுத்து நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு செக் பண்ணோம்னா 1 ஹவரில் இப்போ நம்ம 2 கீழே ஒரு சப்போர்ட்டு, 2 சப்போர்ட் வச்சுருக்கோம், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னா அப்போ கீழே ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குது ஆல்ரெடி. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் மேலோட வரையணும். மேலே எங்கே ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது இந்த ரேஞ்ச் அப்படியே எடுத்திங்கன்னா இது கூட எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ மறுபடியும் வந்து ரீகனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். ஏற்கனவே முன்னாடி கீழே மார்க்கெட் வர வர நம்ம ரெசிஸ்டன்ஸாக போட்டு வச்ச ஏரியாவுக்கு மறுபடியும் வந்திருக்கு மார்க்கெட்டு, அதே ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ஒர்க் ஆகும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 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 சப்போர்ட் நம்மளுக்கு இனி தேவையில்லைன்னு தூக்கிடலாம். சார்ட்டை ஃப்ரீயாக வச்சு பழகுங்க, கசகசப்பு வேண்டாம். இது நாளைக்கு கீழே வந்தால் கீழே மறுபடியும் ட்ராக் பண்ணிட்டா போகுது. 3 தான் இருக்கணும்ல, அப்படி வச்சு 2 அல்லது 3 தான். இப்போ வந்து மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம பிக் பண்ணி போடணும். அப்போது கனெக்டிங் செக் பண்ணி பார்க்கணும், எத்தனை கனெக்டிங் எப்படி ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது பாருங்க, மேலே வந்துறது மார்க்கெட் இந்த இடத்துல ஜர்க் அடிச்சிருக்கு இல்லையா, அப்போ இந்த ஏரியா ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி இதை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும். இந்த ஏரியா முன்னாடி இருந்தது தான், இன்னும் புதுசாக நான் வரையல. முன்னாடி இருந்து அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா அழகாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். சும்மா போடுங்க, அப்புறமா ஆல்ட்ரு பண்ணிப்போம். சும்மா போட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்னது கனெக்ட் ஆயிருக்கா, எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்த தடவை கனெக்ட் ஆகிருக்கு. இதோ இது 2 ரிஜெக்ட் ஏரியா, சப்போர்ட்டு ரிஜெக்ட்டு. ஏற்கனவே போட்ட ஏரியா தான், புதுசாக இன்னைக்கு போடுறது இல்லைங்க, ஏற்கனவே போட்ட ஏரியா தான். அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம், இவ்வளவு வேண்டியதில்லை. இந்த ரேஞ்சில் ஆல்ட்ரு பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாருங்கள், இது அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணி எடுத்திங்கன்னா இது பழைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நம்ம அப்படியே மறுபடியும் இப்போ ட்ராக் பண்ணுறோம், அவ்வளோதான். வச்சு ரெசிஸ்டன்ஸுக்கு கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ, 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸு, அவ்வளோதான். இதே நாளைக்கு ட்ரேடுக்காக நம்ம போட்டு வைக்கிறோம். அப்போ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவில் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு, ஒரு செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்டுக்கும் திரும்பி நின்ட்டான். அப்போ அடுத்தது வந்து நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா கண்டினியூவாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தொடலாம். ஒரு நியூட்ரல் பொசிஷனில் ஓப்பன் ஆச்சு அப்படி தான் வந்து விடும், அல்லது மறுபடியும் ஒரு டைம் வந்து இது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்பலாம்.
மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒவ்வொன்றுக்குமே வந்து இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஏரியா வந்து திரும்ப மார்க்கெட். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை தூக்கி விட்டோம் பார்த்தீங்களா, உனக்கு தேவையில்லை இந்த இடத்துல. மார்க்கெட்டிங் இந்த இந்த பிரேக் இது பிரேக் பண்ணானா அகைன் அப்புறம் இந்த சப்போர்ட் வரைஞ்சிக்குவோம். இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் வேணுமானா வேண்டாம். சார்ட்டை வந்து இப்படி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஒரு 2 3 சிக்னல் தான் இருக்கணும், கசகசனே வேண்டாம். இப்போ நின்றுருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஏரியா தான் பாருங்கள். ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அது ஒரு முக்கியமான பிளேஸ் தான். அங்கே தான் வந்து ப்ரைஸ் இப்போ நின்றுருக்கு. அப்போ அது மெயினான ஏரியா. அதுக்கு அடுத்தது ஏரியா பார்த்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தது, அப்படியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் நின்றுருக்கு, அவ்வளோதான். இது இடையில இங்கே நிற்கல அங்கே நிற்கல இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ரேஞ்ச் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இடத்துல முடிஞ்சிருது மார்க்கெட்டு. மேலே போனாலும் அந்த ரேஞ்சில் நிற்கிது, கீழே வந்தாலும் அந்த ரேஞ்சு தான். இனி அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மேலே ஒன்று ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், சப்போர்ட்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற உள்ள இருக்க ஏரியா, அதனால் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் இருக்கிற ரேஞ்சு அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். வாட்ச் பண்ணுங்க. அவ்வளோதான். இது தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை. இதை வந்து 1 ஹவரில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் ட்ரேடுக்கு போயிடுறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.